இந்த இனிப்பு சமோசா நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. நிச்சயமாக உங்கள் கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சமோசானாலே காரமாக தான் இருக்கும், பட் இந்த இனிப்பு சமோசாவில் வட்டுக்கருப்பட்டி, தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். நெய், எண்ணெய் இப்படி எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ டு மீடியம் ஃபயரில் வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துடுங்க. நல்ல கலர் மாதிரி வரணும். இந்த பருப்பை வறுக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும். நீங்கள் நிதானமாக வறுத்தா தான் ஈவனாக கலர் மாதிரி வரும். நான் இப்போ ஒரு 5-6 ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து வச்சுக்கிறேன். நான் இது பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து திருவி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளேட்லேயே வந்து நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பை வந்து போட்டுக்கணும். நம்ம இந்த பருப்பை சேர்க்கும்போது நல்லா ஆறி இருக்கணும். நான் இதில் இனிப்புக்காக வட்டுக்கருப்பட்டி வந்து சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் வந்து வட்டுக்கருப்பட்டி வந்து சீசன் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிடும், ரொம்ப நாள்லாம் வந்து ஆகாது. ஸோ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் இதில் வட்டுக்கருப்பட்டியோடு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா தனியாக சீனி மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சமோசாக்கான ஸ்டஃபிங் வந்து இவ்வளோ தான். நம்ம இதை வந்து ஸ்டவ்லாம் எதுவும் வைக்க போகிறது கிடையாது. கையால் நல்லா பனைஞ்சு விட்டுக்கணும், ஸ்பூன் வச்சு கலக்காதீங்க. கையால் பனையும் போது அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா சேர்ந்து வரும். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி யூடியூப் லாங் வீடியோவில் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த பாசி பருப்பு வந்து வெந்திருக்குமான்னு. நாம் இந்த பாசி பருப்பை நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமோசாக்களை ஸ்டஃப் பண்ணி பொரிக்க தான் போகிறோம். ஸோ டைமாக வந்துடும், யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 வீக் முன்னாடி வந்து சிக்கன் சமோசா ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தங்க வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்க, நிதானமாக வீடியோவில் காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன். நீங்கள் யூடியூப்லேயே சமோசா ஃபோல்டிங்னு சொல்லி சர்ச் பண்ணால் போதும், நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுலேயே 2 மெத்தட் வந்து காமிச்சிருக்கேன், எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் இந்த இனிப்பு சமோசா பண்ணுறதுக்கு ஸ்வீட்ஸ் பிராண்டில் வரக்கூடிய மினி சமோசா ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது உண்மை இந்த இனிப்பு சமோசா பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் தான் ஷீட் வந்து செய்வாங்க. அது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊர்களில் இந்த இனிப்பு சமோசா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பெட்டிஸ் மாதிரி இருக்கும், பூரியான்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வந்து இருக்கும். இந்த இனிப்பு சமோசாவும் எங்கூர் ஸ்பெஷலில் ஒன்று தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். கஞ்சியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த இனிப்பு சமோசா செம காம்பினேஷனாக வந்து இருக்கும். நான் இந்த சமோசா கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருந்தேன். தேவைக்கு எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். அப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து வந்து பொரிச்சிக்கலாம். இந்த சமோசா குட்டியாக இருக்கனால ஒரு பைட்டில் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த சமோசா எல்லாத்தையுமே ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக ஏலக்காய் மணத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் நட்ஸ் கூட வச்சு செய்யலாம், கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.